அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பயாலஜி அப்படின்ற டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரத்தம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அந்த ரத்தம் அப்படின்ற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். இந்த ரத்தம் அப்படின்றது டைரக்டா நியூவா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டா அதை படிச்சிருக்கோம். ஸோ ரத்தம் அப்படின்றது 50 முதல் 55% பாதிக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பிளாஸ்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுல காணப்படும். கிட்டத்தட்ட அது ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு திரவம் போல காட்சியளிக்கும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மீதி அந்த 3 கண்டென்ட் தான் ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, ரத்த தட்டுக்கள். இது மொத்தமும் சேர்ந்ததுதான் ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிளாஸ்மான்றது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், தாதுப்புக்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய புரதம் ஒன் பை ஒன்னா என்னெல்லாம் சத்துக்கள் அதிகப்படியா இருக்குதோ இது எல்லாமே எதுல காணப்படும்னா இந்த பிளாஸ்மாவில் தான் காணப்படும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். சோ ரத்தம் அப்படின்றதுடைய இனிஷியேட்டான ஒரு விஷயங்கள், இந்த சிவப்பு நிறம் கொண்ட திரவம் தான் இந்த சிவப்பு நிறம் கொண்ட இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெட் கலர்டு லிக்விட் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரத்தம் அப்படின்றது the human body is the main medium of circulation. அதாவது சுற்றோட்டத்தினுடைய முக்கிய ஊடகமா திகழக்கூடியது. என்ன சுற்றோட்டம்? ரத்தத்தினுடைய சுற்றோட்டத்தினுடைய முக்கிய ஊடகமா திகழக்கூடியதுதான் மனிதனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரத்தத்தினுடைய பகுதி பொருட்கள் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா? சோ அதை தான் நம்ம இப்போ காட்சியா நம்ம பார்க்க போறோம். சோ ரத்தத்தினுடைய பகுதி பொருட்களை 2 பகுதிகளா நம்ம பிரிக்கிறோம். அந்த 2 பகுதிகள் என்னென்ன? ஒண்ணு பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மான்றது மனிதனுடைய ரத்தத்துல எத்தனை சதவீதம் காணப்படும் சொன்னோம் அப்படின்னா 55%. அதாவது 50 முதல் 55% அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது? ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுதான் ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? பிளட் காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சோ முதல்ல நம்ம இந்த பிளாஸ்மாவை பத்தின விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். என்ன பிளாஸ்மா பத்தி பார்க்கிறோம்? பிளாஸ்மாவில் என்னெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்ற விஷயங்கள். சரி, இப்போ ஒரு கூடுதலான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன? மைய விளக்கி முறை. அந்த மெத்தட் நம்ம விசை அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். மைய விளக்கு விசை, மைய நோக்கு விசை அப்படின்ற விஷயங்கள். மைய விளக்கு விசை, மைய விளக்கி அப்படின்ற சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் ரத்தத்துல இருந்து பிளாஸ்மாவை தனித்துவமா பிரித்து எடுப்பாங்க. ரத்தம் பிளட் டொனேஷன் பண்ற போல பிளாஸ்மாவும் டொனேஷன் செய்யப்படுது. சோ பிளாஸ்மா பத்தின விஷயங்களை நம்ம இப்போ ஒன்றன் பின் ஒன்றா நம்ம பார்க்கலாம். பிளாஸ்மாவில் அப்போ இந்த பிளாஸ்மா இது ரத்தத்தில் 50 முதல் 55% உள்ளது. அதுக்கடுத்து ஸ்லைட்லி அல்கலைன், சிறிதளவு காரத்தன்மை கொண்டதா வந்து இது காணப்படுது. இத்தகைய தன்மை கொண்ட இதுல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் புரோட்டீன் இருக்கு, குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன், தாதுப்புக்கள், விட்டமின், இந்த 7 விதமான பொருட்கள் உள்ளடக்கினதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்றோம். பிளாஸ்மாவுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படக்கூடியது. சோ அதான் நம்ம இந்த இடத்துல பிக்சர்ல நம்ம பாக்குறோம். இன்னும் தெளிவான விஷயங்களை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சார் அது 55% சொல்லிட்டீங்க, மீறி இருக்கிறதுடைய சதவீதம் வந்து கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனை பத்தின ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிளாஸ்மா அப்படின்றது 55%. அதுல எவ்விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல இந்த 1% எதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அது வந்து பார்க்கும்போது ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது.
அதுக்கடுத்து ரெட் பிளட் செல்ஸ் தான் 44% வந்து காணப்படுதா இருக்கு. சோ இது இன்னும் கொஞ்சம் புரியல அதிகரிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஸ்லைட்ல. அதுக்கடுத்து இந்த ரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள். இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரத்த செல்களை பார்க்குவதற்கு முன்பாக பிளாஸ்மாவை பத்தின விஷயங்களும் நம்ம பார்த்தோம். இப்போ ரத்த செல்களை பிரிக்கும். அப்போ ரத்த செல்கள் வந்து 3 விதமா இருக்குன்றது நமக்கு தெரியும். என்னென்னது? ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, அதை எடுத்து பார்க்கும் பொழுது ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 3 விதமான வகைப்பாடுகளை கொண்ட இந்த ரத்தத்தினுடைய செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ரத்த செல்களுக்கு அறிவியல் ரீதியான பெயர்கள் வந்து காணப்படுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரத்த சிவப்பணு, எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ரத்தத்தினுடைய வெள்ளையணுக்கு லியூகோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ரத்த தட்டுக்களை வந்து திராம்போசைட். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆங்கில வழியில் பயின்ற மாணவர்களுக்கு வந்து இது எளிமையா வந்து அவ்வப்போதே பயின்று இருக்கலாம். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு இந்த பேர் வந்து புதுசா தெரியுற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. அப்ப ரத்த சிவப்பணு, அப்ப நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல அடிபட்டுடுது, ஒரு மாதிரி சிவந்து போகுது, அப்ப நமக்கு என்ன உணர்வு ஏற்படும்? ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு இல்லைங்களா? சோ சிவப்பு அப்படின்னு அது எரித்ரோசைட், அந்த எரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல ரத்த வெள்ளையணுக்கள் ஒருவனுக்கு சரியான விதத்துல இருக்கு, ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப குறைவாவும் இல்லாம ஒரு சரி விகிதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் எந்த ஒரு விஷயத்துக்குமே தள்ளி போட மாட்டான், லீவ் போட மாட்டான். அது காலேஜனா இருக்கலாம், ஸ்கூலனா இருக்கலாம், பணிபுரியக்கூடிய இடமா இருக்கலாம். அப்ப லீவ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா அது ரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரத்த தட்டுக்கள். இந்த தட்டு அப்படின்னா தட்டு தடுமாறி விழுந்துட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கிட்ட திறமைன்னு ஒண்ணு இருந்தா யாரு தட்டி விட்டாலுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கீழே விழ மாட்டோம். சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ராக் இந்த ராக் ஸ்பெல்லிங் வேற. சோ ஒளிய பேஸ் பண்ணி நம்ம அந்த ஷார்ட்கட்டை மறக்காம இருக்கிறதுக்காக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சோ இப்போ ரத்த சிவப்பனை பத்தி முழுமையா பார்த்துட்டு ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்களை பத்தி நம்ம ஒன்றொன்று பின் ஒன்றா நம்ம பார்க்கலாம். ரத்த சிவப்பணு, ரெட் பிளட் செல், எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதை பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம். எரித்ரோசைட்ஸ். இந்த எரித்ரோசைட்ஸ் அப்படின்றதான் உடல்ல பார்க்கும் பொழுது அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த ரத்த செல்கள்லயே ரத்த தட்டு, ரத்த வெள்ளையணு, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரத்த சிவப்பணுக்கள் அதுல இருக்கிறதுலே ரொம்ப அதிகப்படியா காணப்படுறது இதுதான். அதை எடுத்து பார்க்கும்போது எங்க உருவாகுது அப்படின்னா போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையில உருவாகக்கூடியதா இது வந்து காணப்படுது. சோ அதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். மனித உடல்ல அதிக அளவுல காணப்படக்கூடியது எலும்பு மஜ்ஜையில வந்து உருவாகுது. எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அனைவரும் அறிந்ததுதான், இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் எலும்பு மஜ்ஜை. சோ அதுலதான் இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து இந்த ரத்த சிவப்பணுக்கள் பார்க்கும் பொழுது என்ன காரணத்தால சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான். அதுல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் அப்படின்ற நிறமி வந்து இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இதுல வடிவத்தை நம்ம பார்க்கலாம். வடிவம் இருபுறம் குழிந்த தட்டு வடிவம் கொண்டதா வந்து காணப்படுது. பிளேட் ஷேப், கான்கேவ் ஆன் போத் சைடு. சோ இதனுடைய வடிவம் வந்து குழிந்த தட்டு வடிவம் கொண்டதாகவும், இதனுடைய லைஃப் டைம், ஆயுட்காலம் வந்து 120 நாட்களுக்கு ஒரு முறை அதுவா அழிஞ்சு மறுபடியும் உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை தான் ரத்த சிவப்பணுக்கள். அதுக்கடுத்து இதனுடைய முக்கிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, O2, அந்த ஆக்சிஜனை O2 நுரையீரலில் இருந்து திசுக்கு கடத்தும். டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு த டிஷ்யூ. நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை திசுக்கு கடத்தக்கூடிய ஒரு முக்கிய செயலை தான் ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து முக்கிய பிரதான பணியா வந்து செய்யுது. அதுக்கடுத்து ரத்த வெள்ளையணுக்களை பத்தி பார்க்கிறோம். ரத்த வெள்ளையணுக்கள் நிறைய பகுதிகளா பிரியும். அதாவது துகள்களுடைய செல்கள் ஒருபுறமாகவும் துகள்கள் அல்லாத செல்கள் ஒருபுறமாகவும் பிரிந்து நிறைய பகுதிகள் வந்து உள்ளடங்கினதா இருக்கும். சரி, அதை பத்தி பார்க்கலாம். இப்போ ரத்த வெள்ளையணுக்கள்,
இதுல ஒரு மேஜரா ஒரு தப்பு, ஒரு புரிதல், மேலோட்டமான ஒரு புரிதலால சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ரத்த சிவப்பணும் சிவப்பா இருக்க ஹீமோகுளோபின் இருக்கிறதால அப்ப ரத்த வெள்ளை வெள்ளையா தானே சார் இருக்கும் அப்படின்னா வெள்ளை கிடையாது. அந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதாலதான் ரத்த சிவப்பணு சிவப்பா இருக்கு. மத்ததுல பார்க்கும்போது ரத்த வெள்ளை அணுக்கள்லயும் பார்க்கும்பொழுது ஹீமோகுளோபின் வேற எந்த ஒரு நிறமையோ காணப்படுவதல்ல, ரத்த தட்டுகளையும் காணப்படுவதல்ல. அதனால அது எப்பவுமே என்னது, கலர்லெஸ் தான், நிறம் மற்றதுதான். சோ அதனாலதான் அந்த பாயிண்ட ஃபர்ஸ்டே நமக்கு புரிதலுக்காக கொடுத்திருக்கேன், கலர்லெஸ். சரி, இது எங்கெங்கெல்லாம் காணப்படும் இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது? ஏன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடலுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருள். அது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமா இருக்கணும். அதிகமா இருந்தாலும் நோய்வாய்ப்படுவோம், குறைவா இருந்தாலும் நோய்வாய்ப்படுவோம். சரிங்களா? அதை பத்தின விஷயம் நம்ம பின்னர் பார்க்கலாம். அப்போ இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்றது எங்கெல்லாம் காணப்படும்? நம்பர் 1, போன் மேரோல காணப்படும். அதுக்கடுத்து பார்க்கும்போது மண்ணில ஸ்பிளீன், அதுக்கடுத்து பார்க்கும்போது தைமஸ், லிம்ப் நோடு, நிணநீர் முடிச்சு, இந்த 4 பகுதிகளில் அதிகமா காணப்படும். போன் மேரோ, அதுக்கப்புறம் பார்க்கும்போது மண்ணீரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, தைமஸ், நிணநீர் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 4 அதிகமா காணப்படுது. அதுக்கடுத்து இது நகரக்கூடியது எது மாதிரி இருக்கு? இதனுடைய மூவ்மெண்ட் பார்க்கும்பொழுது லைக் அமீபா, ஏபிள் டு மூவ் லைக் அண்ட் அமீபா, அமீபா போன்ற ஒரு நகர்ச்சியை கொண்டதா நம்ம பாக்குறோம். சரி, இந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது முதிர்ச்சி அடைகிறதுக்கு எத்தனை மணி நேரங்கள் தேவைப்படுது அப்படின்னா 72 மணி நேரங்கள். ரத்தத்தினுடைய வெப்பநிலை 38 டிகிரி, சரிங்களா, அந்த அளவுக்கு காணப்படுது. அதுக்கடுத்து 25 மைக்ரான் தடிமன் கொண்டதா காணப்படுது இதனுடைய திக்னஸ். இதனுடைய நகர்ச்சி அமீபா போன்று நகரக்கூடியதா நம்ம பார்க்கிறோம், அமீபா போன்று நகரக்கூடியது. அதுக்கடுத்து ரத்த வெள்ளை அணுக்களை நம்ம முன்னர் சொன்னது போல 2 பகுதியா நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன பகுதிகளா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, துகள்கள் உடையது கிரானுலார் செல்லா, நான் கிரானுலார் செல்லா அப்படின்ற வகையில 2 விதமா நம்ம பிரிக்கிறோம். துகள்கள் உடையது, துகள்கள் அற்றது. சார், துகள்களுடைய எங்க அந்த துகள்கள் இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? சைட்டோபிளாசத்துல துகள்கள் இருக்கா இல்லையா? துகள்கள் இருப்பதெல்லாம் ஒரு வகைப்பாடாகவும், துகள்கள் அல்லாதது ஒரு வகையாகவும் பிரிக்கிறோம். தட் மீன்ஸ் கிரானுலார் செல்ஸ், நான் கிரானுலார் செல்ஸ் அப்படின்ற மாதிரி there are 2 டைப்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்றோம். அப்போ அப்படி 2 டைப்ஸா ஸ்பிளிட் பண்ணும் பொழுது இந்த சைட்டோபிளாசத்துல இருக்கிறத மிகைப்படுத்தி அது எத்தனை வகைப்படும்? இந்த துகள்கள் உடைய செல்கள், கிரானுலார் செல்ஸ் கிட்டத்தட்ட 3 விதமான பகுதிகளை உள்ளடக்கியதா நியூட்ரோபில், ஈசினோபில், பேசோபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 3 வகைப்பாடுகள் துகள்கள் உடையது. துகள்கள் அல்லாதது பார்க்கும்பொழுது 2 வகைகள், ஒன்னு லிம்போசைட், இன்னொன்னு மோனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 2 வகைப்பாடுகள். அப்போ இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் முழுமையா ஒரு 5 வகைப்பாடுகளை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 வகைப்பாடுகளை நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அதனுடைய இப்ப நம்ம மேல பார்த்ததனுடைய ஆங்கில வழி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட் பண்ணிக்கலாம். இதை கிரானுலார், நான் கிரானுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடியதனுடைய அந்த கிரானுலார்ஸ் அடிப்படையில there are 3 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். அதை 2 டைப்ஸா பிரிக்கிறோம். நெக்ஸ்ட், துகள்களுடைய கிரானுலார் செல்ஸினுடைய 3 வகைப்பாடுகளை நம்ம பிரிக்கிறோம். அதான் இந்த நியூட்ரோபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதனுடைய வடிவங்கள் இது போன்ற இருக்கும். அதற்கு ஈசினோபில், பேசோபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் போல மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூட்ரோபில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியூ அப்படின்றத மைண்ட்ல செட் பண்ணீங்க. அப்ப நியூ அப்படின்னா அது புதுசா ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயங்கள், அது என்ன வேணா இருக்கலாம். அதேதான், இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த நியூட்ரோபில் அப்படின்றது புதிதாக ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டு இருந்தால் அங்கு அந்த வீக்கத்திற்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த நியூட்ரோபில். அதுக்கடுத்து ஈசினோபில். இப்போ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு விஷத்தை கடிக்குதோ இல்ல விஷத்தை இன்டேக் ஆயிடுது அப்படின்னா அவன் எப்ப அதை ஈஸியா எடுத்துப்பான்? அவனுக்கு அது தாக்காது, எதுவுமே செய்யாது. இப்ப எறும்பு கடிச்சிட்டா எந்த ஒரு இதுவும் இல்லை, அவன் பாட்டுக்கு போயிடுறான்.
அதுவே பாம்பு கடிச்சா அவன் எப்படி பதறிடுவான், அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அவன் அந்த பயத்திலே பாதி செத்துருவான் இல்லையா, அதுதான். அப்ப ஈசனோஃபில்ன்றது நம்மளுடைய மனிதனுடைய உடல்ல ரொம்ப குறைந்த சதவீதம் காணப்படும். அப்போ இந்த ஈசனோஃபில்ன்றது நச்சு முறிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியா வந்து காணப்படுது. இதுவே அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிங் கோப்ரா கிட்டே ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிற்போம். சோ இந்த ஈசினோஃபிலுடைய சின்ன ஒரு ஷார்ட்கட். அடுத்து பேசோஃபில். பேசோஃபில் அப்படின்னும் போது அதோடைய பேசோஃபில்ன்றது அதோடைய ஸ்பெல்லிங் வேறதான், புரிதலுக்காக சொல்றேன். பேசோஃபில்ல ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முகம் வீங்கி காணப்படுதுல அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தூங்கி எழுந்த உடனே சில நேரத்துல ரொம்ப உடல் வந்து காய்ச்சலா இருக்கும்போது முகம் வந்து வீங்கி காணப்படும் சரியா தூங்கலனாலே. சோ அது மாதிரி பேசோஃபில்னா ஃபேஸ் அப்படின்றது. அப்போ வீக்கம் ஏன்னா ஒரு பகுதியில வீக்கம் ஏற்படுதுன்னா அந்த வீக்கத்திற்கு உண்டான வேதிப்பொருளை சுரக்கிறது தான் அந்த பேசோஃபில். சோ இதனை பத்தின விஷயங்கள் நம்ம ஷார்ட்கட்டா நம்ம பார்த்தாச்சு. சோ 1 by 1 நம்ம அதை பார்த்தலாம், எத்தனை சதவீதம் இருக்கு, அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள். சோ முதல் பகுதியா நியூட்ரோஃபில்ஸை பத்தி நம்ம பாக்குறோம். நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் இது எத்தனை எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சதவீதத்தை பார்த்துடலாம். 60 இருந்து 65% வந்து இந்த நியூட்ரோஃபில் வந்து மனிதனுடைய உடல் வந்து காணப்படும். They founded 60 to 65% of the total white blood cell. மொத்த வெள்ளை அணுக்கள்ல இதனுடைய பங்கீடு எவ்வளவு இருக்கும், 60 இருந்து 65% இருக்கிறதா இருக்குது. அதாவது their number increases during infection and inflammation. வீக்கத்தின் போதும் நோய் தொற்றின் போதும் இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஒருத்தனுக்கு நோய் தொற்று எதனா இருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலையும் இந்த நியூட்ரோஃபிலுடைய எண்ணிக்கை வந்து அவனுடைய பிளட் சாம்பிள் வந்து அதிகரிச்சு காணப்படும். அப்ப ஏதோ ஒண்ணு இவனுக்கு வந்து நோய் தொற்று இருக்கு அப்படின்ற விஷயங்கள். வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்கன் எதனா வீங்கி இருக்கு அப்படின்னாக்கா இந்த நியூட்ரோஃபிலுடைய அளவு வந்து அதிகரிச்சு காணப்படும். அதான் இந்த இடத்துல நம்ம பிக்சர்ல நம்ம கொடுத்திருக்கிறது. ஒண்ணு வீக்கத்தின் போது இந்த நியூட்ரோஃபிலுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், இல்லைன்னா அவனுக்கு எதனா நோய் தொற்று. இந்த நம்பர் 1 வீக்கம், நம்பர் 2 பார்க்கும்போது நோய் தொற்று. இந்த 2 விஷயம் ஏற்பட்ட ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரோஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 60 இருந்து 65% இருக்கக்கூடியது. சோ இதை மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா போதுமானது. இதை தொடர்ந்து ஈசினோஃபில். ஈசினோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எளிமையான ஒரு விஷயங்கள் தான். நம்ம பழைய படத்துல கூட இந்த சோனா போனா அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா, அந்த ஒரு காமெடியில இதே விஷமா அப்படின்ற மாதிரி. சோ அதுதான். அப்போ இதனுடைய அளவு 2 இருந்து 3% தான் இருக்கு. ஒருவேளை 100% இருந்துச்சுன்னா விஷத்தையே பார்க்கும்பொழுது ரசம் மாதிரி குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா அவன் வந்து நச்சு முறிவினை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இந்த ஈசினோஃபில் வந்து வேலை செய்யும் அப்படின்றதுனால. அப்ப குறைவான அளவு இருக்கு. அப்போ இந்த ஈசினோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மொத்த வெள்ளை அணுக்கள்ல 2 முதல் 3% வரை காணப்படும். நச்சு அளித்தல் அல்லது நச்சு முறிவினை ஏற்படுத்தும் இதனுடைய பணி சரிங்களா. இவற்றினுடைய பணியை பார்க்கும் பொழுது டீடாக்சிபிகேஷன் அப்படின்ற ஒரு பணியை தான் ஏற்படுத்துது. சோ இதனுடைய ஷார்ட்கட் என்ன நச்சுன்னு சொல்லியிருக்கேன், ஈஸி சரிங்களா. நச்சு எதனா நம்ம இன்டேக் ஆட்டலோ நச்சு எதனா ஏற்பட்டாலோ இது அதிகமா இருந்திருந்தா நம்ம ஈஸியா இடத்துல இருப்போம், குறைவா இருக்கிறதுனால தான் பதறி போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நினைவில் வைத்துக் கொண்டா இது ரொம்ப எளிமையா இருக்கும். அதையடுத்து பேசோஃபில். பேசோஃபில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அதை பத்தின ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட். பேசோஃபில் அப்படின்னா வீக்கம் ஏற்படும் இல்லைங்களா, எதனா ஒரு அடிபட்டாலோ இல்ல எதனா ஒரு விஷ ஜந்துக்களை வந்து கடிச்சிட்டாலோ வந்து வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் கடிச்சாலோ இல்ல நம்ம ஒரு காயத்தின் போது ஒரு வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த வீக்கம் ஏற்படுதுன்னா அதுல ஏதோ ஒரு திரவங்கள் வந்து இருக்கும் இல்லையா, அந்த வீக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள். அப்போ அந்த வீக்கம் அடைவதற்கு உண்டான வேதி பொருட்களை சுரக்கிறதா அதனுடைய வேலை. அப்போ இது வந்து எவ்வளவு அளவுல இருக்குன்னா 0.5% to 10% வரை இது வந்து காணப்படும். They founded in 0.5% to 10%. வீக்கங்களை உண்டாக்கும் வேதி பொருட்களை உருவாக்கும். அதே அந்த இடத்துல உருவாக்கும், வீக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா. எதனா ஒரு சூழல்ல சில பேருக்கு பார்க்கும்பொழுது கர்ப்பமான சூழல்ல கூட பார்க்கும்பொழுது கை கால்கள் வந்து வீங்கி காணப்படும், இல்ல ரொம்ப கோல்ட் ஆயிட்டாலும் நிறைய விஷயங்களால வீக்கம் வந்து ஏற்படும். சோ அது மாதிரியான ஒரு வீக்கத்தின் போது இந்த அதுல இருக்கக்கூடிய வேதி பொருட்கள் சுரக்கக்கூடியது இந்த பேசோஃபில்லால தான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதனுடைய துகள்கள் அல்லாத செல்கள் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா, அந்த துகள்கள் அல்லாத செல்களுடைய 2 வகைகளை பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே பார்த்தது போல ஒன்னு லிம்போசைட், இன்னொன்னு மோனோசைட். அதுல சார் லிம்போசைட் மோனோசைட். லிம்போசைட் அப்படின்றது
வைரஸ் இல்லைன்னா பாக்டீரியா இது மாதிரி பொருள்கள் நச்சு அதாவது கிருமிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நோய் கிருமிகளுக்கு எதிர்ப்பா செயல்படக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் இதனுடைய மெயின் ரோலே லிம்போசைட். மோனோசைட் அப்படின்றது என்னன்னா பாக்டீரியாவை விழுங்கிடும். திமிட்டம்பா அப்படின்ற மாதிரி இது இந்த செல்களுக்கு பேரு விழுங்கு செல் அப்படின்னு சொல்லிடும். சரிங்களா, பாக்டீரியா இருக்குதுன்னா அதை ஃபுல்லா விழுங்கிடும். இதுக்கு விழுங்கு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு எதிர்த்து போராடும், ஒண்ணு பாக்டீரியா மற்றும் சாப்பிடும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது எவ்வளவு அளவுல காணப்படும்? 20 to 25% காணப்படும். வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலில் எதிர்ப்பொருளை உருவாக்கும். ஆன்டிபாடிஸ் எதுக்கு பாக்டீரியாக்களுக்கும் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் எதிர்ப்பா இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் இந்த லிம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் இது அதுக்கு எதிர்ப்பான ஒரு பொருளை சுரந்து மனிதர்களை அதுல இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷனை இது செய்யுது. அப்போ லிம்போசைட்டை தொடர்ந்து மோனோசைட் நம்ம பார்த்திருக்கோம். மோனோசைட் என்ன சொன்னேன்? விழுங்கிடும் அப்படின்னு சொன்னேன். எதை? பாக்டீரியாவை. சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இது 5 to 6% காணப்படும் ரத்த வெள்ளை அணுக்கள்ல. அப்போ இது என்ன பண்ணுது? இவை விழுங்கு செல் என்பதால் பாக்டீரியாவை விழுங்கிடும். அதான் இந்த இடத்துல நம்ம பிக்சரை கொடுத்திருக்கிறது. பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதை முழுமையா இன்டேக் பண்ணிக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் இதனுடையது. அப்போ ஒண்ணு வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணக்கூடியது. இது பாக்டீரியாவை மட்டும்தான் விழுங்கும், வைரஸை விழுங்காது. அதை நல்லா தெளிவுபடுத்திக்கணும் நம்ம. அடுத்து ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசைட்ஸை பத்தி நம்ம பார்க்கிறோம். ரத்த தட்டுக்கள், இந்த ரத்த தட்டுக்களுடைய விஷயங்கள் என்ன? ரத்த தட்டுக்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அந்த ரத்த தட்டுக்களுடைய ஃபங்க்ஷன் என்ன? அது ஒரு கன அந்த மில்லிமீட்டர் ரத்தத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதுவும் பார்க்கும் பொழுது கலர்லெஸ், டோட்டலா நிறமற்றவைதான். ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்துல 2,50,000 முதல் 4 லட்சம் ரத்த தட்டுக்கள் காணப்படும். இவற்றினுடைய வாழ்நாள், தேர் லைஃப் டைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8 to 10 days தான் இதனுடைய லைஃப் டைமா நம்ம பார்க்கிறோம். இதனுடைய இம்பார்ட்டன்டான ரோல் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரத்தம் அடிபட்டோ ஏதோ ஒரு காயத்தின் போது வெளியேறுது அப்படின்னும் போது அதை ஸ்டாப் பண்ணக்கூடியது இன்ஜுரியால. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு. அந்த ரத்தம் கிளாட் ஆகிட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரத்த தட்டுகளுடைய மேஜரான ஒரு ஃபங்க்ஷனா நம்ம பார்க்கிறோம். ரத்தத்தினுடைய பணிகள், டோட்டலா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன அதுல பிளாஸ்மா என்ன, ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள். டோட்டலா ரத்தத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாடிய நீர், அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நீரை சமநிலையா பராமரிக்கிறது, நோய் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது, அதுக்கடுத்து நைட்ரஜன் கழிவு வெளியேற்றக்கூடியது. அப்ப நைட்ரஜன் கழிவுனா என்னன்னு தெரியணும். அப்ப நைட்ரஜன் கழிவு பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், யூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதாவது அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் ஆகியவற்றை கடத்தக்கூடிய ஒரு இதுதான் குஷின் ஏரியா. ஆகியவற்றை கடத்தக்கூடிய ஒரு மெயின் ஒரு ஃபங்க்ஷன் தான் இதனுடையது. அதடுத்து ரத்த நாளங்களை பத்தி பார்க்கிறோம். பிளட் வெசல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பிக்சரை நம்ம தெளிவா பார்த்தோம்னா எளிமையா புரிஞ்சிடும். அதனாலதான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரத்த நாளங்கள், ரத்தம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடிய, இப்ப எப்படி வயர் மின்சாரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்காக பயன்படுதோ அது இதே அதனுடைய வேலைதான். கடத்துவதற்காக மட்டும் கிடையாது, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ரத்த நாளங்களை பேசிக்கா 2 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். ஆக்சுவலா 3 டைப்ஸ், 3 டைப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 2 டைப்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா இருக்கும். சரி, இந்த ரத்த நாளங்களை ஆர்டரி, தமனி அப்படின்னு சொல்லிட்டோம்.
அதனுடைய கடைசி பகுதியா இருக்கக்கூடியது சிரைகள். சிரைகள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து இடையில இருக்கக்கூடிய ரொம்ப மைனூட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த ரொம்ப சிறிய அளவுல இணைந்து காணப்படக்கூடியதா இருக்கு இல்லைங்களா, சோ அது போல இருக்கிறதா ரத்த ரொம்ப நுண்ணிய அளவுல இருக்கிறதால ரத்த நுண் நாளங்கள், கபிலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த 3 பகுதிகளை நம்ம 1 by 1 நம்ம பார்க்கிறோம். சோ இதனுடைய ஃபங்க்ஷன் வேற, தட் மீன் தமனியுடைய ஃபங்க்ஷன் வேற, சிரையுடைய வெயினுடைய ஃபங்க்ஷன் வேற. சோ அதை பத்தின விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். தமனி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுக்கு நேம் என்னன்னா வழங்கும் குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஏன் இதை வழங்கும் குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா, ஹார்ட்ல இருந்து ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு எல்லா ஆர்கனுக்குமே இந்த எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிப்பை வழங்குவது போல, ஒரு விழா காலங்கள்ல வழங்குவது போல எல்லா ஆர்கனுக்குமே இது கொண்டு போய் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வழங்கக்கூடிய பணிகளை டிஸ்ட்ரிபியூட்டிங் செய்யறதால இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். அதான் இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருக்கேன். ஹார்ட் டு ஆர்கன் வழங்கும், எதுல இருந்து எதுக்கு வழங்குதுன்ற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதான் ரத்தத்தில் அந்த ரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. அதையடுத்து இது ரொம்ப திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இவை தடித்த மீளும் தன்மையுள்ள குழாய்கள், ரொம்ப தடித்து இருக்கும், மீளும் தன்மையுடையது. மீளும் தன்மை ஒரு ரப்பரை நம்ம புடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னா மீண்டும் பழைய நிலைமைக்கே மீண்டு வந்துடும். அது போல எலாஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய கலர் பிங்கின் கலர், இளஞ்சிவப்பு நிறம் கொண்டதா நம்ம பார்க்க போறோம். இளஞ்சிவப்பு நிறமுடைய ஒரு குழாய்களா நம்ம இதை பார்க்கிறோம். இதுலயே நுரையீரல் தமனின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கிறோம். இதை கொஸ்டின் ஏரியா அதிகமா கேட்பாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் தமனியுடைய ஃபங்க்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதுமானதா இருக்கும். அப்ப நுரையீரல் தமனி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தின, ஆக்சிஜன் O2 குறைவா இருக்கக்கூடிய ரத்தத்தை நுரையீரலுக்கு கொண்டு செல்லும். ஆக்சிஜன் குறைவா இருக்கு ரத்தம் நுரையீரலுக்கு எடுத்துன்னு போயிட்டா நுரையீரல் ஆக்சிஜன் மறுபடியும் சேச்சுரேட்டடா சரியா போயிடும். சோ அதனால ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை நுரையீரலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணிதான் இது. சரிங்களா? அதான் பல்மனரி ஆர்டரி which carry deoxygenated blood to the lungs. deoxygenated blood லங்ஸுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ தமனையை பத்தி நம்ம பார்த்தாச்சு, வெயின் சிறைய இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அதை இதுல இருந்து ஒமிட் பண்ணி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அடுத்து சிறை. இந்த சிறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரும் குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பெரும்னா பெரியது கிடையாது, பெறக்கூடியது. நான் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். அது போல பெரும் குழாய்கள், அதாவது கலெக்டிங் வெசல்ஸ். அந்த கலெக்டிங் வெசல்ஸ் எப்படி எதுங்கிட்ட இருந்து என்ன கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா உறுப்புகிட்ட இருந்துமே, அது என்னது இதயத்திலிருந்து எல்லா உறுப்புக்கும் கொடுத்ததால அது வழங்கும் குழாய்கள், டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இது எல்லா உறுப்புகிட்ட இருந்து வாங்கிக்கும், அதனால பெரும் குழாய். அப்ப எல்லா உறுப்பும் அது பல்வேறு உறுப்புகள் இருந்து இதயத்திற்கு ரத்தத்தினை கொண்டு சொல்லும். குர்ரா எந்து அப்படின்ற மாதிரி புடிங்க போயிடுவாங்களா, அது போல அது அங்க எல்லா ஆர்கன் கிட்ட இருந்துமே இதயத்துக்கு கொண்டு போயிருது. அது எப்படி ரொம்ப பெருசா இருக்கும், அதாவது தடித்து இருக்கும், இலாஸ்டிக்கா இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட், ரொம்ப மெலிதா இருக்கும், அதே போல நான் இலாஸ்டிக்கா இருக்கும். அதான் தின் அண்ட் நான் இலாஸ்டிக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்து ரெட் இன் கலர், அதாவது சிவப்பு நிறம்னு சொல்றாங்க. அது இதே ஒரு கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கணும். கருநிலம் அப்படின்ற ஒரு கலராலும் அதை மென்ஷன் பண்றாங்க. சோ 2 விடையுமே சரியான ஒரு விஷயம் தான். சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நன்மை பயக்கும். மெல்லிய மீளா தன்மையுடையது, சிவப்பு நிறம் கொண்டது. இந்த வெயின் என்றுமே என்ன சார், நமக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னா நமக்கு எதனா ட்ரிப்ஸ் ஏற்றும் பொழுதோ இந்த உள்ள சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கப்படும் பொழுது அந்த வெயின்ஸ்ல போடுறோம்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா. சோ அதுதான் அது. சோ அதனாலதான் அந்த பிக்சர் நமக்கு கொடுத்துருக்கோம். சோ சிறைகள் அப்படின்றவுடைய பிக்சர். சோ தமனி இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்டரி, பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பல்மனரி
வெயின்ஸை பத்தி பார்க்கிறோம். அது என்ன பண்ணுச்சு, ஆக்சிஜன் குறைவா இருக்கக்கூடிய ரத்தத்தை டீஆக்சினேட்டட் பிளட்ட லங்ஸுக்கு கொண்டு போயிடுச்சு. இது என்ன செய்யுது, அதுக்கு ஆப்போசிட்டா செய்யும். அப்ப பார்க்கலாம், நுரையீரல் சிரை இது என்ன செய்யுது, ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை, ஆக்சிஜன் மிகுந்த இருக்கக்கூடிய ரத்தத்தை சரிங்களா நுரையீரல், அது நுரையீரலுக்கு கொண்டு போச்சு. இது நுரையீரல் இருந்து எடுத்துன்னு போயிடும், நுரையீரல் இருந்து இதயத்துக்கு எடுத்துன்னு போயிடும். அது ஆக்சிஜன் குறைவா இருக்குதுப்பா, நீ நுரையீரலுக்கு போயிடுப்பா அப்படின்னு, நீ ஆக்சிஜன் அதிகமா இருக்கு நீ இதயத்துக்கு வந்துடுன்னு, அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த இது செய்யும். பல்மனரி வெயின் which carry oxygenated blood from the lungs to the heart, லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் செய்யுது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சில விஷயங்கள் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அதை எலிமினேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்மை பயக்கும். அதுக்கடுத்து சுற்றோட்ட மண்டலங்கள். இந்த சுற்றோட்ட மண்டலம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சுற்றோட்ட மண்டலம் திறந்த வகை, மூடிய வகை. சார் அப்ப திறந்த வகைனா அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுமா சார், ஒரு வயல்வெளியில கால்வாய்க்கள்ல நீர் போற மாதிரி அப்படியே தெரியுமா சார்னா அப்படி கிடையாது. இப்ப மூடிய வகைனா நம்மளுடைய உடலை எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டுக்கு. என்ன, தனியா சிரைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கடுத்து வெயின் ஒண்ணு இருக்கு, நுண்ணாளங்கள். இந்த எல்லா பகுதிகளிலையும் ஒவ்வொன்று ஃபில்டர் தேவைன்றதெல்லாம் இந்த மெக்கானிசம் எல்லாம் ஏற்படுறது மூடிய வகை. திறந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரு குழாய் போல இருக்கும், ரத்த குழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரத்த குழல்கள் மட்டும்தான் இருக்கும். நம்மளுடைய உடல் இருக்கிற போல தனியா தமனியோ சிரையோ வெயின், அதாவது வெயின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, நுண்ணாளங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எதுவுமே இருக்காது. அதுக்கு பேரு ரத்த குழல்கள். அதுல மட்டும் டைரக்டா அப்படியே ரத்தங்கள் சுழற்சி அடைகிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். சோ அதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்கு, என்னென்ன உயிரினங்கள் சில வகைகள்ல நம்ம வகைப்பாட்டியல்ல நம்ம தெளிவா பார்ப்போம். அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு பகுதியா நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மூடிய வகை, திறந்த வகை, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. க்ளோஸ்டு டைப், சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ ஃபர்ஸ்ட் திறந்த வகையை பார்த்தலாம். ஓப்பன் டைப்ல கணுக்காலிகள், ஆர்த்தோபோட்ஸ் அப்படின்னு சொல்றது, மொலஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, மெல்லுடலிகள், அசிட்லியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, ஆங்கிலத்திலையும் பார்க்கும்போது அசிட்லியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளா பார்க்கும்போது நண்டு, அதுக்கடுத்து நத்தை. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு திறந்த வகை ரத்த ஓட்டங்களா காணப்படும். இதுக்கு சிரை, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது தமனி, நுண்ணாளங்கள் போன்ற எந்த ஒரு பகுதியும் இல்லாம ரத்த குழல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதுல காணப்படும். மூடிய வகைக்கு முதுகெலும்பிகள், அவ்வளவுதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அதுல நம்மளும் அடங்கிடுவோம். முதுகெலும்பிகள் எல்லாமே மூடிய வகை கொண்ட ரத்த ஓட்ட பிரியாணிகள். இதை தெளிவா நம்ம பார்த்தணும். இதனுடைய எக்ஸாம்பிள் டைரக்ட் கொஸ்டின்ல கேட்போம். திறந்த வகை சுற்றோட்டத்திற்கு எடுத்துக்காட்டுகள், திறந்த வகை சுற்றோட்டங்களுடைய உயிரினங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. எல்லாம் சில 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எதனா ஒண்ணு கொடுத்துன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை தெளிவுபடுத்திக்கலாம். இதனுடைய டெப்தான ஒரு விஷயங்கள் வகைப்பாட்டியல், கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். மனிதனுடைய இதயத்தினுடைய அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம். இதை சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கினா போதுமானதா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இதயம் அப்படின்றது நம்ம இப்ப இருக்கிறது போலதான், வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதனுடைய பெயர்ல சில கன்ஃபியூஷன் ரொம்ப மைனூட்டா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை புரிதலுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட். இந்த இடத்துல இந்த இதயம் அங்க பாருங்க, வி ஷேப்ல இருக்குங்களா, இது கீழே வி ஷேப்ல இருக்கு இல்லைங்களா. வி ஷேப்ல இருக்கக்கூடியது வென்ட்ரிகுலர். வி ஷேப்ல இருக்கக்கூடியது வென்ட்ரிகுலர். ரைட்ல இருந்தா ரைட் வென்ட்ரிகுலர், வலது வென்ட்ரிகுலர். இடதுல இருந்தா இடது வென்ட்ரிகுலர், அவ்வளவுதான். அதுக்கடுத்து மேல இருக்கக்கூடியது, மேல ஏ போல இருக்குது இல்லைங்களா. அப்போ இது என்னது, ஆரிக்குலர் இல்ல ஏட்ரியம், ஆரிக்குலர் இல்ல ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுல ரத்தங்கள் கலக்காம இருக்கிறதுக்காக ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கக்கூடியது செப்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனை பத்தின தகவல்களை 1 by 1 பார்க்கலாம். ரத்தம் இதன் வழியாக சென்று, சரிங்களா, இதுல தொடங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இது ஃபுல்லா ஃபில் ஆகிட்டு இங்க பம்ப் பண்ண பிறகு இங்கிருந்து பியூரா இருக்கக்கூடிய ரத்தங்கள் மற்ற ஆர்கனுக்கு கடத்தப்படும். இது ஒரு பேசிக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இதனை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். என்னென்ன மசில்ஸால ஆனது, அதோடைய சிஸ்டமேட்டிக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம். கார்டியக்க தசை எனும் சிறப்பு தசையால், ஸ்பெஷலைஸ்டு மசில்ஸ். என்ன ஸ்பெஷலைஸ்டு மசில்? கார்டியக் மசில்ஸால ஆனது ஒரு பாயிண்ட்.
அதை எடுத்து பார்க்கும் பொழுது 2 அடுக்காலான பெரிகார்டியம் முறையால சூழப்பட்டிருக்கு. அந்த பெரிகார்டியம் வந்து எத்தனை லேயர் இருக்குது? டபுள் லேயர் வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த அடுக்கினுடைய இடையில நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த அடுக்குல இடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது பெரிகார்டியம் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வடுக்கின் இடையில் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு பெரிகார்டியம் திரவம் வந்து காணப்படும். இந்த திரவம் எதுக்கு காணப்படும்? இப்போ எதனா ஒரு மிஷினா இருக்கலாம், ஒரு வெஹிக்கல்ஸா இருக்கலாம், அதனுடைய உராய்வை தடுக்கிறதுக்காக உயவு பொருளா அந்த இடத்துல போட்டிருப்பாங்க இல்லைங்களா? சோ அதே போலதான் நம்மளுடைய மெக்கானிக்கல் இன்ஜுரியஸை வந்து தவிர்ப்பதற்காக இருக்கக்கூடியதான் அந்த ஃபிரிக்ஷன்ஸை வந்து எதனா ஒரு இன்ஜுரிஸ் ஏற்பட்டுடக்கூடாதுன்னு கொடுக்கறதுக்காக தான், லூப்ரிகேட்டிங் ஃபங்க்ஷனுக்காக பர்பஸுக்காக கொடுக்கக்கூடியதுதான் இந்த பெரிகார்டியம் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதான் அந்த இடத்துல இருக்கு பாருங்க, பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்றது காணப்படுது. அடுத்து இந்த ஹார்ட் வந்து எத்தனை சேம்பர்ஸ் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 4 சேம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பிக்சர்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 சேம்பர்ஸ்ல எது ரொம்ப மெல்லியதா இருக்கும், எது ரொம்ப தடித்து இருக்கும்? அதாவது ஏட்ரியம் வலதா இருக்கட்டும் இடதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப மெல்லியதா தான் காணப்படும். வென்ட்ரிகுலர் அடிபாகத்தில் இருக்கக்கூடிய வென்ட்ரிகுலர்ன்றது வலது புறமானா இருக்கட்டும் இடது புறமானா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப தடித்து கடினமா தான் இருக்கும். சோ அதனை பத்தின தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம். மெல்லிய தசை 2 அறைகள் காணப்படுது. அது என்னது? மேல் அறைகள். மேல இருக்கக்கூடிய அறைகள் வந்து ஆரிக்கிள் அல்லது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. 2 அப்பர் தின் வால்டு சேம்பர் வந்து ஏதாவது இந்த ஆரிக்குலர்னா ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதை அடுத்து தடித்து இருக்கக்கூடியது எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 லோயர் திக் வால்டு எது சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு சேம்பர்ஸ் வந்து ரொம்ப தடித்து காணப்படக்கூடியதா இருக்கு. நம்ம முன்னரே நம்ம சொன்னோம் செப்டம், அதாவது ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள். இந்த ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பகுதியுமே உராயக்கூடாது. அதுல எதுவும் கலப்பிடம் டீஆக்சினேட்டட் பிளட்டும் ஆக்சினேட்டட் பிளட்டும் ஒன்றும் இன்னொன்னு கலக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கக்கூடியதான் செப்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் ஆகிய இரண்டையும் பிரிக்கும் சுவர் வந்து செப்டம். The septum between auricular and ventriculus prevents the mixture of the oxygenated and deoxygenated blood அப்படின்ற விஷயம். சோ ரெண்டுத்தையுமே பிரிக்கிறது அந்த செப்டம் அப்படின்ற அந்த ஒரு வால்.